எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம் ஹாலிடேஸ் வந்து விட்டுட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்க எனக்கு செம்மையாக போர் அடிச்சிச்சு. சரி, ஸ்நாக்ஸ் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த பொட்டேட்டோவில் சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ நிறையா இருந்ததுனால அது பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு மேலே வந்து அந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி நெட்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து மண்ணுக்கு அடியிலேருந்து வர்றதுனால அதில் வந்து நிறையா மண் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அதை நல்லா வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடணும். நான் அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கு நறுக்கும் போது ஒரு ஒயிட் கலர் மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தக்கன கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு, ஸோ அந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதை வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து எடுத்து போட்டுறணும். ஸோ எடுத்து போட்டதுக்கப்புறம் அதுவும் மறுபடியும் ஒரு கொதி வரணும். ஸோ ஒரு கொதி மட்டும்தான் வர வரைக்கும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வச்சுருந்தா அது ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு வெந்து நமக்கு உடஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து போட முடியாது. ஸோ உடஞ்சிச்சின்னா மாவு ஆகிடும். ஸோ வந்து ஓரளவுக்கு ஒரு கொதி வந்தோடனே மட்டும் அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை நம்ம அந்த வெஜிடேபிள் கட்டர்லேயோ வந்து என்ன பண்ணணும்னா தனித்தனியாக வந்து அதை எடுத்து வச்சு, அதாவது அதில் இருக்க தண்ணிலாம் காயணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஸோ தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நானும் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிற டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாஸ் வேணும். ஸோ சாஸ் வந்து நான் கடைக்கு வந்து எப்போவுமே மந்த்லி வந்து ஷாப்பிங் பண்ண போனப்போ வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த தடவை நான் வந்து டொமேட்டோ வித் சில்லி சாஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கை வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை அந்த ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் வந்து எடுக்கணும். ரொம்ப ப்ரௌனிஸாக ஆச்சுனாலும் அது வந்து டேஸ்ட் மாறிடும். நமக்கு வந்து இது சீக்கிரமாகவே ஃப்ரையும் ஆகிடும். ஏன்னா நம்ம ரொம்ப மெல்லிசாக போட்டிருக்கோம். முன்னாடியே வந்து நம்ம தண்ணியிலையும் கொஞ்சம் வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு. அதனால நமக்கு சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ நான் வந்து லைட்டாக ப்ரௌனிஸ் ஆனோடனே எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ நான் அதை செஞ்சிகிட்ருக்கும் போதே தருணிக்கா வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஆசை, என்னமோ பண்ணுறாங்க அத்தை என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு என்னையும் அதை அந்த செய்யவே விடலை. ஸோ அதுக்கும் ஆசையாக இருந்துச்சு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு அதை சமாதானப்படுத்தி நான் வந்து எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்தோன்னா நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணேன்னா என்னோடய ப்ரோ பார்ப்பாங்க. ஒன்று எங்கள் அண்ணா இருக்கும் போது எங்கள் அண்ணா பார்ப்பான், என் தம்பி இருக்கும் போது என் தம்பி பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லையா. ஸோ அதனால தருணிக்கா தான் இருக்குது. ஸோ நான் வந்து செஞ்சதுமே தருணிக்கா வச்சு தான் அதை டெஸ்ட் பண்ணேன். பாருங்கள் தருணிக்கா வந்து எப்படி சாப்பிடுதுன்னு. அது ஃபஸ்ட்டு வந்து அந்த பொட்டேட்டோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுச்சேன். ஸோ அது மட்டும் சாப்பிடக்கூடாது பாப்பா, சாஸில் தொட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தொட்டு கொடுத்தேன். ஆனால் அதுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து அதுவே வந்து அதில் தொட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிருச்சு. அங்கே பாருங்கள் சாஸ் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் சாஸாக தான் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பொட்டேட்டோ கூட சாப்பிடல. அதுக்கு அங்கே பாருங்க அந்த வாய் என்ன பாடுபடுது பாருங்களே. அதுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் அது டொமேட்டோ மட்டும் கிடையாது, டொமேட்டோவும் சில்லியும் ஆட் பண்ண சாஸ் தான் அது. ரெண்டும் சேர்ந்ததுமே அது நல்லா உரப்பும் சாப்பிட்டு பழகிருச்சு. தருணிக்கா என்னைய மாதிரியே நல்லா சாப்பிடுது உரப்பு. ஸோ அந்த சாஸோட டேஸ்ட் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அங்கே பாருங்கள் தொட்டு அந்த சாஸ் மட்டும்தான் சாப்பிடுது.
அதுக்கு உரப்பும் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து காமிச்சிக்க மாட்டேது. இருந்தாலும் அந்த டேஸ்ட் அதுக்கு பிடிச்சதுனால அதை தொட்டு தொட்டு சாப்பிடுது. கடைசியில் அந்த அந்த சாஸ் வந்து காலியானோடனே அந்த பிளேட்டை வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிருச்சு. அது சாப்பிடும்போதே எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணியுமே அது டேஸ்ட்டு வந்து நானும் சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்தது. ஸோ அதுவும் தர்ணிகாவுக்கும் அந்த சூடாக கொடுத்தோன்னே அதுவும் அந்த சாஸை வச்சு சாப்பிடும்போது அதுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. தர்ணிகாவும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றாங்க. ஏதோ இந்த மாதிரி 1, 2 புதுசு புதுசாக ட்ரை பண்ணி தான் என்னோடய லீவை வந்து நான் போக்கிக்கிட்டு இருக்கேன். தர்ணிகா மட்டும் இல்லைனாலும் எனக்கு இன்னுமே ரொம்பவே போர் அடிக்கும். தர்ணிகா இருக்கிறனால தான் அது கூட ப்ளே பண்ணிக்கிட்டு, அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு, அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டிக்கிட்டு, அது கூட பேசிக்கிட்டு, அது கூட விளையாண்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, மேக்ஸிமம் வந்து நாங்கள் பேசுனது விளையாடுறத விட எனக்கும் தர்ணிகாவுக்கும் பயங்கர சண்டை வருங்க. நாங்கள் சண்டை போடாத நேரமே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட இப்படி நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்போம். அடுத்து பார்த்தோன்னா நாங்கள் 10 நிமிஷம் சண்டை போடுவோம். என் கூட பயங்கரமாக வந்து தருணிக்கா என்னை அடித்து சண்டை பயங்கரமாக போடும். அந்த அளவுக்கு வந்து சிரித்து பேசினாலும் சண்டையிலையும் நாங்கள் அடுத்த டைம் வந்து நாங்கள் நல்லா பேசிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த சாஸை அப்படியும் உடலை தருணிக்கா வந்து ரொம்ப அப்படியே ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரையும் கண்டுக்க மாட்டேது. எனக்கு தேவை சாப்பாடு. அந்த மாதிரி அது வந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ தர்ணிகா சாப்பிடும்போதே தெரியும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் எந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு முயற்சியே வந்து எனக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்தது. 2 கையில் வேற சாப்பிட்றாங்க. நான் ஒரு கையில் சாப்பிட்டா லேட் ஆகும். ஸோ நான் 2 கையில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.